தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு பட்டயம் தொழில் பயிற்சி நிலையத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்று தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்றைக்கு இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 11/9/2024 அன்றைக்கி தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. ஆன்லைன் கரெக்ஷன்ஸ்க்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15/9/2024 17/9/2024 வரைக்கும் ஆன்லைன் கரெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து நடைபெறும். பேப்பர் 1ல் வந்து சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ் தேர்வு ஜிகே அண்ட் மனக்கணக்கு நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பேப்பர் 1ல் வந்து இருக்கும். பேப்பர் 2 வந்து இந்த பேப்பர் 1 எக்ஸாம் வந்து 9ஆம் தேதி 9/11/2024 நடைபெறும். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் ரிலேட்டடாக வேளாண்மை, கட்டிடக்கலை, தானியங்கி இயந்திரம், ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடைபெறும். அது என்றைக்கு இந்த பேப்பர் 2 நடைபெறும்னா 11/11/2024 முதல் 14/11/2024 வரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்து வந்து இருக்குது. ஸோ என்னென்ன வேக்கன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உதவி சோதனையாளர் தொழில்நுட்பம் மற்றும் வணிகத்திலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இருக்குன்னா 2 வேக்கன்சி வந்து இருக்குது. இதுக்கு வந்து கேஸ்ட் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உதவி பயிற்சி அலுவலர், திட்ட உதவியாளர் 3 வேக்கன்சி வந்து இருக்குது. இது வந்து இந்த திட்ட உதவியாளர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழிட மேம்பாட்டு வாரியத்திலேருந்து, இயங்கூர்தி ஆய்வாளர் போக்குவரத்து துறையிலிருந்து கொடுத்துருக்காங்க 45. இந்த வேக்கன்சி வந்து பின்னர் அறிவிக்கப்படும், அதாவது கேஸ்ட் வைஸாக இருக்கிற வேக்கன்சி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வரைவாளர் நகர் மற்றும் ஊரமைப்பிலிருந்து 5 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விடுதி கண்காணிப்பாளர் மற்றும் உடற்பயிற்சி அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னாக்க வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இதில் வந்து வேக்கன்சி வந்து இருக்குது. 2 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இளநிலை வரைவாளர் அலுவலர் பார்த்திங்கன்னா 55 வேக்கன்சி இருக்குது பொதுப்பணித்துறையில். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. கைத்தறியில் இளநிலை தொழில்நுட்ப உதவியாளருக்கு 2 வேக்கன்சி இருக்குது. ஆதி திராவிடர் நடத்துகிற வந்து சிறப்பு பணியாளருக்கு 22 வேக்கன்ஸும், அலுவலர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திலேருந்து 15 வேக்கன்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உதவி வேளாண்மை அலுவலர்லேருந்து 25 வேக்கன்சி, அக்ரிகல்ச்சர்லேருந்து உங்களுக்கு வேக்கன்சிஸும், மேற்பார்வையாளர் நெசவுக்கு 4 வேக்கன்சிஸ். ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாடு கூட்டுறவு பால் மற்றும் உற்பத்தியாளர் இணையத்திலிருந்து தொழில்நுட்பவியாளருக்கு 11 வேக்கன்சி இருக்குது. தொழில்நுட்ப ஆய்வகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17 வேக்கன்சி வந்து இருக்குது, அதே பால் உற்பத்தியில். ஸோ உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்லாம் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு விண்ணப்பிங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மத்திய அளவை அலுவலகத்துலேருந்து 12 வேக்கன்சி இருக்குது. திருப்பத்தூர், திருப்பூர், ஸோ ஒவ்வொரு வேக்கன்சிஸை வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக் வைஸாக, ப்ளஸ் கேஸ்ட் வைஸாகவும் வேக்கன்சி வந்து இருக்குது. இது விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண முடியும். டிஎன்பிசி எப்படி நம்ம பதிவு செய்கிறோமோ அதே சேம் மெத்தடில் தான். டிஎன்பிசி வெப்சைட்டில் போய்ட்டு முழுமையாக பாருங்கள். அப்படி உங்களுக்கு போய் பார்க்க தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய அவங்களுக்குரிய நிபந்தனைகளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி வயது வரம்பும் கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் வைஸாக வயது வரம்பு, ஒவ்வொரு பதவிக்கும் எவ்வளோ வயது இருக்கணும், உச்ச வரம்பு அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க விண்ணப்பிங்க. இப்போ நில அளவையாளருக்கு கேஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க, 37க்குள்ளே இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கேஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன வரீங்கன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வேக்கன்சி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ விண்ணப்பிக்கும் போது பிழை இல்லாமல் விண்ணப்பிங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான தகுதியும் கொடுத்துருக்காங்க. சார் உதவி செயலாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தகுதி மற்றும் அனுபவம்னா அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனம் அல்லது வாரியத்தின் பெறப்பட்ட மின் பொறியியல் அல்லது மின் அந்த பட்டையை நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கெல்லாம் இது வந்து டெக்னிக்கலுக்கான இது. உதவி பயிற்சி சுருக்கெழுத்து ஆங்கிலம், ஸோ உங்களுக்கு நல்ல ஸ்டெனோ டைப்பிஸ்ட் நல்லா வரும், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நல்ல டைப்பிங் ஸ்பீட் வரும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரிலேட்டடாக கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் தொடர்பான சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் டேட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமினேஷன் டேட்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன், எப்போ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்றதையும் சொல்லிடுறேன்.
யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டடாக கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 11/9/2024. எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 பேப்பர் 2 2 உங்களுக்கு வந்து நடைபெறும். 9ஆம் தேதி 9/11/2024 ஃபஸ்ட்டு பேப்பரும், செகண்ட் பேப்பரு 11/11/2024 14/11/2024 செகண்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு www.tnpc.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு முழுமையாக தகவலை படிச்சுட்டு அதுக்கப்புறமா பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.